நல்ல கார சாரமா காக்கிநாடா ஸ்டைல்ல ஒரு ஃபேமஸான கார முட்டை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போறோம். ஒரு ஜார்ல 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி, 10 பல் பூண்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா ஒரு 5ல இருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில கடலெண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகாய் புளி பேஸ்ட் இது கூட சேர்த்து இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கினாலே போதும். அதுவே அந்த ராஸ்மல் எல்லாம் போய் சூப்பரா ரெடி ஆயிடும். நம்ம அரைச்சதை விடவே கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ கல்லு சூடு பண்ணிட்டு நல்லா மொறு நைஸா ஒரு தோசையை போட்டுருங்க. நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும், இல்லைன்னா தோசை கொஞ்சம் கருகிடும். இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி ரெண்டுத்தையும் நல்லா கலந்து அப்படியே ஃபுல் தோசைக்குமே அப்ளை பண்ணி